அந்த கேள்வியை எதிர்கொள்ள முடியாமல் இவருக்கு கீழே விழுந்தாரா, அல்லது ஓவர் பிரஷர் ஆகி அவர் கொந்தளிப்புல தானே பேசக்கூடிய ஆள் தானே எச்ராஜா. கொந்தளிப்பு ஆளுதானே 60 வயசு ஆயிடுச்சு. அந்த கொந்தளிப்பின் உச்சநிலைக்கு போய் என்ன ஆகி போச்சு, அவருக்கு அந்த பிளட் கிளாட் ஆகிவிட்டது. இவர் முருகனை வைத்து அரசியல் பண்ணதுனால தான் 1 வருஷத்துல ரிசல்ட் வந்துட்டு ரொம்ப ஓவரா போயிட்டாரு. இது முருகனுடைய திருவிளையாடலு. அவங்க முருக பக்தரே சொல்றாங்க. உண்மை நடந்த சம்பவங்க. தைப்பூச அன்னைக்கு இவர் பண்றாங்கன்னா இவர் முருகனை கடவுளாக அவர் மதிக்கவில்லை. ஹபீசுல்லா ஒரு டாக்டர். உடனடியாக எச்ராஜாவுக்கு இந்த கோல்டன் அவர்னு சொல்லக்கூடிய அந்த 1 மணி நேரத்துக்குள்ள சிகிச்சை இருக்குன்னு அவருக்கு புரிஞ்சுட்டாரு. ஏதோ கார்டியக் ப்ராப்ளம், அவருக்கு பிளட் சர்க்குலேஷன் அந்த ஹார்ட்டுக்கு போகிறது தடை செய்யப்பட்டிருக்கு. உடனடியாக நம்ம சிபிஆர் பண்ணி அவரை என்ன செஞ்சிடணும், அங்கிருந்து அப்புறப்படுத்தி உயர் சிகிச்சைக்கு அனுப்பணும். உயர் சிகிச்சைக்கு அனுப்பணும்னா நீ நாசமா போவ. என்னது இது, அம்மா நாசமா போவோம், கைகால் வழங்காது, மண்ணாடி போடுற, இப்படி கடுமையா நீ முருகனுக்கு எதிரான ஸ்டாலின் கவர்மெண்ட்னு சொல்லி இவ்வளவு கத்துனாரு அங்க நின்று. இப்போ யாருடைய சாபம் எங்க பழிச்சிருக்குது? இப்படித்தானே அந்த போலீஸ் அதிகாரிகள் திருப்பி சாபம் பண்ணிதானே இருப்பாங்க. அறக்கழகம் பார்வையாளர்கள் வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற அரசியல் ஆளுமை விசிகாவின் மாநில கொள்கை பிறப்பு செயலாளர் திரு அகமது சாஹிப் அவர்கள். வணக்கம். வணக்கம். நேற்றிலிருந்து குறிப்பாக இந்த என்டிடிவி நடத்திய புரோகிராம் என்பது இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியா முழுக்க பேசும் பொருளாக மாறிவிட்டது. குறிப்பாக எச்ராஜாவுக்கு திடீர் நடந்த மயக்கம் ஏற்பட அது இன்னைக்கு ஒரு பெரிய டிபேட்டாக, குறிப்பாக அவர் ஒரு பாஜகவுடன் குறிப்பாக கூடுதலாக சர்ச்சைக்குரிய பேச்சுக்களை பேசக்கூடிய ஒரு நபர். ஆனா அவரை காப்பாத்திக்கிறதே ஒரு டாக்டர், அப்படி ஒரு இஸ்லாமிய டாக்டருங்கிறது ஒரு தெரிய வருகிறது. முதற்கட்டமா அந்த சமூகம் குறித்து உங்கள் பார்வை என்ன? ஆக்சுவலா அந்த மருத்துவருக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஹபீசுல்லா டாக்டர் பேரு. இன்னும் குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு இஸ்லாமியர் மட்டுமல்ல, திமுக காரரு. எச்ராஜா முதல் எதிரி யாருன்னா இஸ்லாமியர்களும் திமுக காரர்கள் தான். பிளஸ் கிறிஸ்துவ மக்களையும் தாழ்த்தி பேசக்கூடியவர். இந்த சங்கடமான சூழ்நிலையில அவர் ஐசியூல அவர் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறார். அவர் விரைவில் குணமடைந்து வர வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் நினைக்கிறோம். ஒரு இஸ்லாமியராக சொல்கிறேன். அரசியல் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது, கருத்து முரண் இருக்கிறது, நேர் சித்தாந்தம் நேர் எதிரான கொள்கை உலகம் தான். ஆனா நம்முடைய திராவிட மண்ணை பொறுத்தவரை, தமிழ் பண்பாட்டை பொறுத்தவரையில ஒரு எதிரும் புதிருமா இருக்கக்கூடிய ஒரு அரசியல் விஷயங்கள்ல ஆளக்கூடாது என்பதுதான் நினைப்போம், வாழக்கூடாது நினைக்க மாட்டோம். எச்ராஜா ஆளக்கூடாது. எச்ராஜா சித்தாந்தம் காந்தியை சுட்டுக் கொண்ட கோச்சையின் சித்தாந்தம். எச்ராஜாவுடைய அந்த வார்ப்புன்னா RSS உடைய வார்ப்பு. அந்த சித்தாந்த ரீதியான முரண் இருக்கு. நமக்கு எதிர் திசையில தான் பயணிப்போம். ஆனா நம்ம தமிழர்களுடைய பண்பாடு, குறிப்பா இஸ்லாம் என்று சொன்னாலே பிறர் நலன் நாடுவதுதான். இஸ்லாம் என்றாலே பிறர் நலன் நாடுவதுதான். அடுத்தவங்க நலனை பேணி பாதுகாக்க வேண்டும். இஸ்லாமுங்கிற சொல்ல சலாம், சாந்திங்கிற சொல்ல வந்ததுதான். சில்முங்கிற சொல்ல வந்ததுதான். அப்ப சாந்தியை போதிக்கக்கூடிய மார்க்கம், சமாதானத்தை போதிக்கிற மார்க்கம் தான். அப்ப அப்படிப்பட்ட மக்களை தான் தொடர்ச்சியாக வந்தித்துக் கொண்டிருக்கிறார் எச்ராஜா. ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களின் சார்பாக, ஒட்டுமொத்த தமிழன் சார்பாக நம்ம என்ன செய்யறோம், அவரை பிரார்த்திக்கிறோம். சீக்கிரமா என்ன செய்யட்டோம், அவர் நல்லபடியா உடல்நலம் பெற்று திரும்பட்டோம். இப்பமா திருந்துவாரா? இதன் பிறகாவது இஸ்லாமிய விரோத கருத்தை அவரு நிறுத்துவாரான்னா அதை நமக்கு ஊர்ஜிதம் சொல்ல முடியாது. பொறுத்தவரையில எச்ராஜா இதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு இவ்வளவு அடி அடிச்சும், இவ்வளவு வஞ்சித்தும், இவ்வளவு சேற்றை வாரி பூசியும், அந்த சமூகத்தை இவ்வளவு கோரத்தாண்டவமான வைத்தும் என்ன சொன்ன போனா மதுரையில நான் அயோத்தியா மாத்துவேன்னு சொன்னியும், சிக்கந்தர் தர்காயில எவ்வளவு தாறுமாறா பேசியும், ஒரு சமூகத்துக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை, ஒரு கலவரத்தை ஏற்படுற மாதிரி பேசியும், இன்றைக்கு உயிருக்கு போராடிய நிலையில அவரை காப்பாற்று இஸ்லாமிய மருத்துவர் என்பதை அவர் உள்ளார்ந்து உணர்ந்து கொண்டு, இனி அவர் என்ன செய்யணும், அவர் ரெப்பன்ட், அவர் மறுபரிசீலனை செஞ்சு அவர் திருந்தணும் என்பதை அந்த காலையில் வாயிலாக முதல் கட்டமா பதிவு செய்யுங்க. அங்க என்ன நடந்த சம்பவம் என்ன அங்க குறிப்பா என்ன டிபேட்டுக்காக போனாரு, எதற்காக அந்த நிலை ஏற்பட்டதுங்கிறது இல்லையா, அது பற்றினா அங்க நடந்த சம்பவம் குறித்து உங்கள் பார்வை. NDTV-ல இந்த மாதிரியான பல்வேறு கட்ட ஆளுமைகளை வைத்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க, ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்காங்க.
உதாரணமா நம்முடைய முன்னாள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பிடிஆர் பழவேல் தியாகராஜ அமைச்சரும் வந்து கலந்து கொண்ட நிகழ்ச்சி பார்த்திருப்பீங்க. இது போல அண்ணாமலையை கூப்பிட்டுருந்தாங்க கடந்த எலெக்ஷன்ல, அதாவது நாடாளுமன்ற தேர்தல்ல. இது போன்ற ஒவ்வொரு ஆளுமைகளையும் முக்கியமான கட்சியுடைய பொறுப்பாளர்கள் கூப்பிட்டு வச்சு என்ன செய்வாங்க, கொஸ்டின் பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில இங்க மோடி, பிரதமர் மோடி இங்க வந்து சென்ற பிறகு பாஜகவுடைய வளர்ச்சி என்ன, பாஜகவுடைய என்ன வியூகம் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற சொல்வதற்கான அந்த நிகழ்ச்சி. ஏன் ஹெச் ராஜாவை கூப்பிட்டாங்கன்னா, ஹெச் ராஜாவுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 தொகுதியை ஒதுக்கி நீங்க அதுல பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நயினார் நாகேந்திரனால வந்து என்ன செய்யப்பட்டாரு, ஒரு அசைன்மெண்ட் பண்ண கொடுக்கப்பட்டிருந்தாரு. அப்ப அதையெல்லாம் குறித்து கேள்வி கேட்பதற்காக வேண்டிதான் அவரை வந்து அழைத்தாங்க, அந்த பேனலுக்கு அழைத்தாங்க. அந்த பேனல்ல வந்து கலந்து கொண்டவர்களை நமக்கு எடுத்த தகவலின் அடிப்படையில ஆரம்பம் முதலே வந்து அவர் என்ன செய்ய பயங்கர பிரஷர், சில கிடுக்குப்புடி கேள்விகளை வந்து கேட்கும் போது அவருக்கே உரிய பாணியில வந்து ஸ்டாலின் கவர்மெண்ட்டையும், அதாவது திமுகவுடைய ஆளக்கூடிய திமுக வந்து அரசை மிக கடுமையாக என்ன செஞ்சிருக்கிறாரு, தாக்கியிருக்காரு. குறிப்பா இந்த மாதிரியான நீங்க அந்த மத கலவரத்தை உண்டுமாய் பேசுறீங்கிறது ரொம்ப மோசமா மட்டராகமா இஸ்லாமியர்கள் எல்லாம் பேசிய அந்த அந்த ஊடக இதுலதான் இந்த சிக்கந்தர் தர்கா அந்த பிரச்சனை நீங்க கலவரத்தை ஏற்படுத்த மாதிரி பேசுறீங்க சொல்லும் போது அவர் ஆமா சிக்கந்தர் ஏன் வந்தான் வந்து ஒருமையில அப்படிலாம் பேசியிருக்காரு. அவ்வளவு பிரஷர். அப்ப சில கிடுப்புக்கு கேள்வி கேட்கும் போது அவர் மயங்கி கீழே விழுந்திருக்காரு. இப்போ மயங்கி கீழே விழும்போது ஞாயிற்று தைப்பூசம் நாள்ல கடுமையான நெருக்கடி அங்கேருந்து என்ன செய்ய முடியல, கொண்டு போக முடியவில்லை. அப்போ என்ன பண்ணிருக்காரு, ஹஃபீசுல்லா வந்து ஒரு டாக்டர் உடனடியாக எச் ராஜாவுக்கு வந்து இந்த கோல்டன் அவர்னு சொல்லக்கூடிய அந்த 1 மணி நேரத்துக்குள்ள சிகிச்சை இருக்குன்னு அவருக்கு புரிஞ்சுட்டாரு. ஏதோ கார்டியக் ப்ராப்ளம், அவருக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து அந்த ஹார்ட்டுக்கு போகிறது தடை செய்யப்பட்டிருக்கு. உடனடியா நம்ம வந்து சிபிஆர் பண்ணி அவரை என்ன செஞ்சிடணும், அங்கிருந்து அப்புறப்படுத்தி உயர் சிகிச்சைக்கு அனுப்பணும். உயர் சிகிச்சைக்கு அனுப்பணும்னா அந்த ரோட்டு வழியா போனோம்னா எப்படி 3 hours ஆயிடும். இப்ப அப்போலோல அப்படி அட்மிட் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணிருக்காரு, இவர் வந்து துரிதமாக நடவடிக்கை எடுத்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சிபிஆர் பண்ணி அவங்களுக்கு ஆக்சிஜன் கொடுத்து ஓரளவு என்ன பண்ணிட்டாரு, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டார். ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணப்பட்ட பிறகு 108 ஆம்புலன்ஸ்ல ஏற்றி கொண்டு போயிருக்காங்க. இதான் நடந்த அந்த சம்பவம். அந்த கேள்வியை எதிர்கொள்ள முடியாமல் இவருக்கு வந்து கீழே விழுந்தாரா, அல்லது வந்துட்டு ஓவர் பிரஷர் ஆகி அவர் வந்து கொந்தளிப்புல தானே பேசக்கூடிய ஆள் தானே எச் ராஜா. கொந்தளிப்பு ஆளுதானே 60 வயசு ஆயிடுச்சு. அந்த கொந்தளிப்பின் உச்சநிலைக்கு போய் என்ன ஆகி போச்சு, அவருக்கு வந்து அந்த பிளட் கிளாட் ஆகிவிட்டது. எச் ராஜா அவர்களே நீ என்னத்தை கொந்தளிச்சாலும் எண்ணெய் தேய்ச்சிட்டு உண்டாலும் இந்த தமிழ் மண்ணில் ஒண்ணு ஒட்டாது. எத்தனை வருஷமா எச் ராஜா நான் பார்த்துட்டு இருக்கேன் எச் ராஜா அவர்களை 1995 பார்த்துட்டு இருக்கேன். 1995 பேச்சு கேட்டிருக்கிறேன். இப்பமே இவ்வளவு வன்முறை பேச்சுன்னா அப்பமெல்லாம் கடுமையான பேச்சு பேசுவாருங்க. வெட்டுவேன் குத்துவேன் பேசுறாரு. ஆடியோ நான் கேட்டிருக்கேன். அப்பெல்லாம் ஆடியோ கேசட்டுகள் மிக கடுமையாக பேசியிருக்கிறார். அப்ப அந்த பேச்செல்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம். அப்பமெல்லாம் அவரு எந்த பொறுப்புலையும் இல்லாதவரு, பிஜேபியில அவர் யாருன்னே தெரியாது, சும்மா ஒரு பேச்சாளர். அப்பமே வன்முறை கலந்த பேச்சுதான். இப்போ பிஜேபி உடைய மாநில தேசிய செயலாளர் ஆகிற பிறகு ரொம்ப ஓவராக பேசக்கூடியதாக இருக்கிறார். உண்மையிலேயே வந்து நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, எச் ராஜா அவர்கள் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்கன்னா அரசியல் புரிதலை தாண்டி அரசியல் விரோதங்களை தாண்டி சொல்லப்போனா அரசியல் கருத்து வேறுபாடுகளை தாண்டி அனைத்து மக்களும் அவருக்கா பிரார்த்திப்பாங்க, அனைத்து தலைவர்களும் வந்து ஒரு ஆறுதல் தெரிவிப்பான்னு பார்த்தா அதை நடக்கல. ஏன்னா இவருடைய செயல்பாடுகள் வந்து அந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவா ஏற்படுத்தியிருக்கிறோம் என்றுதான் நான் வந்து கருதுகிறேன். ஆனா நான் அப்படி அல்ல. எங்கள் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில பிறர் நலம் நாட வேண்டும், யாராவது இருக்கட்டும். நமக்கு நம்மளை வந்து உதாரணம் எடுத்துக்கிறாங்க. பாபர் மசூதியை உடைக்கும் போது கடப்பாறையை தூக்கி கொண்டு இந்த பாபர் மசூதி டூம்ல நின்று உடைத்த ஒரு பேர் பல்பீர் சிங், RSS உடைய ஃபுல் டைமர். அவரு உடைத்து அந்த தரமட்டமாக்குறார். அந்த பல்பீர் சிங் வந்து நாளடைவுல இஸ்லாத்துக்கு வர்றார், இஸ்லாமிய மார்க்கத்தை படிக்கிறார். ஏன் இந்த பாபர் மசூதியை உடைத்தோம், ஏன் நம்மளை உடைக்க வைத்தார்கள், என்ன மேட்ரு இன்னும் பார்க்கிறார். பார்த்து இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு சுமார் 100 பள்ளிவாசலை கட்டுவேன் இதுக்கு பகரமா என்று என்ன பண்றாரு, கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளாக அவரது பள்ளிவாசலை கட்டுற வழியா இருந்து 80 பள்ளிவாசலை கட்ட முடியல, அவர் இறந்து போறார். இப்படியேப்பட்ட மனமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிற நாட்டுல ஹெச் ராஜாக்கு மனமாற்றம் வராது யாரு நிச்சயமா சொல்ல முடியாது, நமக்கு தெரியாது. ஒரு ஆங்கிள் சொல்லுவாங்க ஹெச் ராஜாவை நாய் வாளை நிமித்த முடியாது, ஹெச் ராஜாவை திருத்த முடியாது என்பதுதான் எல்லாருடைய புரிதலா இருக்கு. நாய் வாழை நிமித்த முடியுமா, ஹெச் ராஜா திருத்த முடியுமா?
ஓகே ஓகே, நீ சொல்றது புரியுது. ஆனா கமெண்ட்ல பாத்தீங்கன்னாக்க அடுத்து இவருக்கு இது வேணும். முருகன் தான் வந்து பாத்தீங்கன்னா தைப்பூச அன்னைக்கே வந்து இவர் பண்ண அட்ராசிட்டி பார்த்து ஆப்பு வச்சுட்டாங்க. முருகன் உனக்கு கொடுத்தாரா ஆப்பு? முருகனுக்கு உண்மையான முருகன் வந்து கலவரத்தை விரும்புறது கிடையாது. முருகன் வைச்ச முருகனுக்கு செஞ்ச துரோகம் தான் இப்படி ஆயிற்று. முருகனுக்கு இந்த தீர்ப்பு எப்பவுமே தீபை வழக்கமா தீபம் தீபம் ஏற்றணும். இவங்க தர்காபுரத்துல ஏறி கலவரதுனாலதான் அந்த அந்த அப்படி ஆயிட்டுன்னு ஒரு பக்கம் போடுறாங்க, இன்னொரு பக்கம் இது வேணும் என்ன வேணும்னு சொல்லி கடுமையான முறை விமர்சிக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி சேர்த்து புரிஞ்சுக்கணும் ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? கடந்த வருடம் இதே தைப்பூசம் நாளன்று முருகனை குறித்து இவர் பேசினார். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பவும் நாம வந்து அறக்கழகத்துல வந்து பதிவு செய்தோம். இந்த டேட்டாவை பாருங்க. நான் அந்த டைம்ல திருச்செந்தூர்ல நாங்க நண்பர்கள்லாம் சேர்ந்து அங்கே வரக்கூடிய கோயிலுக்கு வரக்கூடிய முருக பக்தர்களுக்கு வந்து பால் ஊத்தி கொடுத்து கொண்டிருந்தோம். அந்த டைம்ல தான் இவரு ஆக்ரோஷமா முருகனை வைத்து என்ன செஞ்சாரு, ஒரு பிரச்சனை எல்லாம் பண்ணாரு. முப்பாட்டம் முருகன் வேல் எடுத்து ஆடினாரு. பெரிய பிரச்சனை. முருகனுக்கு எதிரான ஸ்டாலின், முருகனுக்கு எதிரான தேசபக்திக்கு எதிரான இப்ப என்ன வளர்னாருன்னு வைங்களேன். இப்ப அதே இடத்துல அதே மாதிரி முருக பக்தருக்கு நாங்க நேற்று தைப்பூச அன்னைக்கு வந்து இந்த இதை கொடுத்து கொண்டு பால்களை வழங்கி கொண்டிருக்கிறோம். தேநீர்கள் இது போன்ற குடிப்பழங்களை வழங்கி கொண்டிருக்கிறோம். எல்லா நண்பர்களும் சேர்ந்து லட்சம் மக்கள் வந்துட்டு இருக்காங்க திருச்செந்தூருக்கு. அந்த டைம்ல முஸ்லிம்கள் பேசுறவர் கொடுத்து நீங்க சொன்ன அதே கமெண்ட யாரு சொன்னா எங்களோடு நின்று பால் வந்து விநியோகித்துக் கொண்டிருந்த நண்பர்கள் சொல்றாங்க. இவர் முருகனை வைத்து அரசியல் பண்ணதுனால தான் 1 வருஷத்துல ரிசல்ட் வந்துட்டு ரொம்ப ஓவரா போயிட்டாரு. இது முருகனுடைய திருவிளையாடலு. அவங்க முருக பக்தரே சொல்றாங்க. உண்மை நடந்த சம்பவங்க. தைப்பூச அன்னைக்கு இவர் பண்றாங்கன்னா இவர் முருகனை வந்து கடவுளாக அவர் மதிக்கவில்லை. அவங்க கடவுளாக மதிக்கிறாங்க. முருகனை யாரு கடவுளாக ஏத்துனா அவங்க கடவுள் தானே அவங்களுக்கு. முருகன் வந்து கடவுளா இல்ல, சப்ஜெக்ட் வேற. முருகனை ஒரு தெய்வமாக வழிபடக்கூடியவர்கள் அவங்க வர்றாங்க. ஆனா இவர் அப்படியா முருகனை கடவுளை ஏற்றுக்கொண்டவரா இல்ல, முருகனை வழங்கக்கூடியவரா இல்ல. ஆனா முருகனை வைத்து அரசியல் பண்றாரு. முருகனை வைத்து அரசியல் பண்ணி தமிழ்நாட்டுல ரத்த கலரியை ஓடுறதுக்கு எல்லா வேலையும் பண்ணாங்க இல்லையா? அதனால்தான் முருகனால் தண்டிக்கப்பட்டார். முருகனுடைய வேல் தான் அவரை குத்தி இருக்குது. இப்படி எல்லாம் வந்து பேசுறாங்க. நம்ம அது பேசல. நமக்கு அதுக்கு தேவையில்லை. நாம என்ன சொல்றோம், எச் ராஜா வந்து என்ன செய்யணும், அவர் மீண்டும் அரசியல் களத்துக்கு வர வேண்டும். தன்னுடைய பழைய அந்த வாழ்க்கையிலிருந்து அவரு பரிசீலனை செய்துவிட்டு நீங்க உங்களுடைய கொள்கையை சொல்லுங்க. பிஜேபி தான் சிறந்த ஆட்சி முறையை தெரிவித்து சொல்லுங்க, நாங்க பதில் சொல்றோம், நாங்க கேள்வி கேட்கிறோம். அல்லது வந்து பாஜகவுடைய வளர்ச்சிக்கான பாலிவாதி சொல்லுங்க. இது இல்லாம மத கலவரத்தை உண்டு பண்றது, அடுத்தவருடைய அந்த மத நம்பிக்கையை வந்து என்ன செய்யறது வந்து ரொம்ப குத்தி காட்டி அதை குத்தி கிழிக்கிறது. கேட்கிற பெரியாரு உனக்கு என்னையா செஞ்சார்? பெரியாருக்கும் உனக்கு என்ன பிரச்சனை? பார்ப்பனியத்தை பெரியாரை பத்தி என்னெல்லாம் பேசிருக்காரு? நான் கேட்கிறேன், உங்க ஹெட்கேவாரு, மூஞ்சே, பிரான்ஸ்பே, தோல்கரு, சவர்கர் இவர்கள்லாம் வந்து அம்பேத்கரை விட ரொம்ப படிச்சவங்களா? டாக்டர் தான். அம்பேத்கருக்கு படிச்சவங்க கிடையாது. அந்த அம்பேத்கரும் அந்த பெரியாரும் இஸ்லாமியர் குறித்து என்ன சொல்லியிருக்காங்க? இன இழிவு நீங்க இஸ்லாமிய நன்மை வந்து நான் வந்து இந்த மதத்துக்கு இருக்கு அப்பாற்பட்டவன்ப்பா, நீங்க இஸ்லாத்துக்கு போனா ஜாதி போயிடும் நல்ல மக்கள் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா அரசியல்வாதிகளும் வந்து முஸ்லீம்களை பாத்தீங்கன்னா ஒரு சுனாமியா இவங்க தான் நிக்கிறாங்க. ஒரு பிளட் வேணுமா, ரத்தம் வேணுமா, முஸ்லீம்களை ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏதாவது நாட்டுல பாத்தீங்கன்னா மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்டுறாங்களோ அவங்க தான் பிரியாணி படம் தூக்கிட்டு கொண்டு வர்றாங்க. சகோதரத்துவமா இருக்கிறாங்க. இப்படிதான் இஸ்லாமியர்களை பற்றிய பிற மதத்துக்காரங்க, பிற சமூகத்தினுடைய பார்வை. ஆனா எச் ராஜாவுடைய பார்வை என்ன? இவர் தேச துரோகிகள், பாகிஸ்தானுக்கு போக வேண்டியதானே இப்படிலாம் பேசினாரா இல்லையா? இதே மண்ணில் நின்று மதுரை மண்ணில் நின்று பேசினார். இதையெல்லாம் தாண்டித்தான் நாங்க சொல்றோம். அந்த ஹபீசுல்லா அந்த டாக்டர் வந்து என்ன செய்யறாரு, இதெல்லாம் பார்க்கல. நம்ம சமூகத்தை பேசினவர்களாம், நம்மள பாகிஸ்தான் தீவிரவாதின்னு சொன்னவர்களாம், நம்மளெல்லாம் பாகிஸ்தானுக்கு போங்கன்னு சொன்னவர்களாம், மத கலவரத்தை உண்டு பண்ணுவேன்னு சொன்னவர்கள, அயோத்தியாக மாத்துவேன்னு சொன்ன அண்ணா விஜயராஜன் பார்க்கவில்லை. அவர் வந்து ஒரு மனிதனாக பார்த்திருக்கிறார். அதான் மனித நேயம். இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த மார்க்கம் வந்து மனித நேயத்தை பின்பற்றக்கூடிய மார்க்கம். மனித நேயத்தை பின்பற்றுவதுதான் இஸ்லாம். குறிப்பா திருப்பரங்குன்ற விவகாரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதுல வந்து போலீசாரை வந்து என்னை ஏற விடலைன்னா இந்து மதத்துல அதாவது கோவிலுக்கு மேல அந்த கள்ளத்தி மரத்துல ஏற விடலைன்னா என்னை தடுக்கிற யாரா இருந்தாலும் நாசமா போகுன்னு சொல்லி போலீஸை சபிச்சாரு. இப்ப அந்த சூழ்நிலையில வந்து இந்த மாதிரி ஆயிருக்கும் போது அதையும் ஒப்பிட்டு வந்து கமெண்ட்கள்லாம் வருது இல்லையா? அதெல்லாம் சரியா? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆமா, அது ரொம்ப அந்த நிகழ்ச்சி நானும் பார்த்தேன். இந்த வீடியோ இப்ப வைரல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. காவல்துறைகள் என்ன செய்வாங்க?
காவல்துறையை பொறுத்தவரையில அவங்க ஹையர் கமாண்ட வந்து பின்பற்றக்கூடியவர்கள். காவல்துறை வந்து நிக்கிறாங்கன்னா அவங்க மதத்துக்கு அப்பாற்பட்டவர்கள், ஜாதிக்கு அப்பாற்பட்டவர்கள், மொழிக்கு அப்பாற்பட்டவர்கள், இனத்துக்கு அவங்க சட்ட ஒழுங்கு நிலைநாட்டுக்கு நிக்கிறாங்க. ஹெச் ராஜாவுக்கும் அந்த இன்ஸ்பெக்டருக்கும் ஹெச் ராஜா சப் இன்ஸ்பெக்டருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல. அங்கே போகக்கூடாது என்று வந்து காவல்துறை வந்து என்ன தடை விதிக்கிறது. கோர்ட்டு சொல்றது பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு. லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்தை வந்து அதாவது லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்தை வந்து அவங்க கண்ட்ரோல்ல இருக்கிறது. அப்ப வந்து சீர்குலையக்கூடாது என்பதை பாதுகாக்க வேண்டும். அதனால தடுக்கிறாங்க. உடனே இவர் சாபம் விடுறாரு. நீ நாசமா போவ. இது என்னது இது? அம்மா நாசமா போவோம். கை கால் வழங்காது. மண்ணாடி போடுற. இப்படி வந்து கடுமையா நீ வந்து இந்து விரோதிகள். இந்த போலீஸ்கார பத்தி திட்டனுங்க. இந்த அம்மா விமன் போலீஸ் பார்த்திருப்பீங்க அந்த காட்சியை. நீங்க எல்லாம் இந்து விரோதிகள். இந்து விரோதி ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு நீங்க அடிமையா இருக்கிறீங்க. இப்படி பேசுறாரு. முருகனுக்கு எதிரான ஸ்டாலின் கவர்மெண்ட்னு சொல்லி இவ்வளவு கத்துனாரு அங்க நின்று. இப்ப வந்து யாருடைய சாபம் எங்க பழிச்சிருக்குது? இப்படித்தானே அந்த போலீஸ் அதிகாரிகள் வந்து திருப்பி சாபம் பண்ணிதானே இருப்பாங்க. இப்போ நீங்க வந்து இஸ்லாமிய கருத்துப்படி நீங்க ஒருத்தனை சாபம் விடுறீங்கன்னு வைங்களேன், நீ நாசமா போவ அப்படின்னு சொல்லி அவன் அமைதியா இருந்தாலே போதும். அதுக்கு பதில் யாரு சொல்லுவா? இறைவன் வந்து பதில் வந்துடும். நீ அமைதியா இருந்தாலே போதும். உனக்கு வந்து திட்டுறான், நீ அமைதியா இருப்பா. உனக்கு பதில் அனுப்பிச்சுவாங்க, மாணவர்கள் திட்டுவாங்க, அல்லா திட்டிட்டு போறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கம் இந்த மாதிரி. அதே மாதிரி அந்த போலீஸ்காரங்க அமைதியா இருந்தாங்க. நான் நாசமா போக மாட்டேன்பா, நான் சட்ட ஒழுங்க பாதுகாக்கிறேன், நான் சட்டப்படி நான் இருக்கிறேன், நீ தான் சட்ட ஒழுங்க சீர்குலைக்கலாம் அமைதியா இருந்தாங்க. செவத்துல அடிச்ச பந்து மாதிரி இவர் ஹெச் ராஜா விட்ட சாபம் அவருக்கே வந்திருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? ஹெச் ராஜா இதுல இருந்து பாடம் படிக்க வேண்டும். ஹெச் ராஜா மட்டுமில்ல, ஹெச் ராஜா வகைராக்களும் பாடம் படிக்க வேண்டும். கொஞ்சம் அடக்கி வாசிங்க. கட்சி இருக்கு உங்களுக்கு, அரசியல் பாஜக அரசியல நீங்க பேசுங்க. கேட்கிறோம் இல்லையா, மோடி என்ன செஞ்சுட்டாங்கன்னு, பாஜக என்ன செஞ்சு நம்ம கேட்போம். அதை விட்டு மத கலவரத்தை உண்டு பண்ற மாதிரி, குறிப்பா இஸ்லாமிய சமூகத்துக்கு என்ன செஞ்சுட்டாங்க? இஸ்லாமிய சமூகம் ஹெச் ராஜாக்கு செஞ்சது என்ன சொல்லுங்க பாப்போம். ஏதாவது ஒரு 2 விஷயம் சொல்லுங்க, சொல்லட்டுமே. யாராவது முஸ்லிம் தொந்தரவு பண்ணாங்களா அவங்கள? எதுவுமே பண்ணலையே. யாராவது இங்க இஸ்லாமிய தலைவர் யாராவது அவரை விமர்சனம் பண்றாங்களா? அவரை பண்ணவே இல்லையே. எப்ப பொழுதன்னைக்கும் பார்த்தா பாகிஸ்தானுக்கு போகும்பாரு, இவன் முஸ்லிம் தீவிரவாதிகள் பாங்க, இவன் முஸ்லிம் பயங்கரவாதிகள் பாரு, குண்டு வச்சு தகர்க்கிறான் பாரு, இவர்கள்லாம் வந்து அந்நிய நாட்டு கைக்கூலிகள் பாரு, இப்படியே சொல்லிட்டு வாரு. எதுக்கா ஆதாரம் சொல்லியிருக்காரு இது வரைக்கும்? பதிலுக்கு நாங்க என்ன செய்யறோம்? இஸ்லாமிய என்ன செய்யறோம்? சகோதரத்துவத்தை பரப்புறோம், சமத்துவத்தை பரப்புறோம், எல்லா சமூகத்தையும் மக்கள் தோளோடு நிக்கிறோம். நாம எல்லாம் இந்தியர்கள்னு சொல்றோம். ஆனா அந்த வார்த்தையே வந்திருக்கிறா இருக்கு? வந்தது கிடையாது. முடிவாக இந்த சம்பவம் எதை முடிஞ்சது எப்படி பாக்குறீங்க? இறுதி என்ன சொல்ல வரீங்க? இறுதியாக சொல்லக்கூடியது வந்து ஹெச் ராஜா அவர்களை பொறுத்தவரையில கடந்த கால கசப்பான அனுபவம் நமக்கு இருக்கிறது. அவருடைய பேச்சு நடவடிக்கைகள் எதுவுமே வந்து ஒரு அரசியல்வாதி என்பதை தாண்டி ஒரு வன்மத்தை விளைக்கக்கூடியவா இருந்திருக்கிறது. இந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையில அவருக்கு பக்கவாதம் ஏற்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவு அளிக்கப்பட்டக்கூடிய சூழ்நிலையில அந்த பழைய விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கொண்டு அவர் மீது நம்ம அவர் பாச எலிய வந்து சேத்தை வாரி அவர் மாதிரி பூசுறதுக்கு நாம் செய்யக்கூடாது. அது நம்முடைய பண்பாடு அல்ல, தமிழர்களுடைய பண்பாடு அல்ல. அவருக்காக நம்ம என்ன செய்யணும்? சீக்கிரமா ரெக்கவர் ஆகி வரட்டும். ஒரு புதிய ஹெச் ராஜாவாக அவர் மாறி எல்லா மற்ற சமத்துவத்தை விரும்பக்கூடிய அரசியல் களத்துல வந்து நேர் எதிராக பயணித்தாலும் கூட மத்த விஷயங்கள்ல எப்படி நடந்துக்கிறாங்க பல தலைவர்கள், அது போன்ற ஒரு நால்வர் அரசியல்வாதியாக அவர் திரும்ப வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை. அதை நாம் பதிவு செய்கிறோம். ஒரு அரசியல்வாதிக்கு ஏற்பட்ட ஒரு மயக்கமாகவோ அல்லது ஒரு உடலியல் சிக்கலாகவோ இல்லை. அதையும் தாண்டி அரசியல் களத்திலும் ஒரு மாறுபட்ட கோணத்தில் மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பார்ப்போம். அவர் உங்களுடைய பிரார்த்தனைப்படி அவர் மீண்டு வர வேண்டும். அரசியல் களம் என்பது வேறு, தனிப்பட்ட உடல் நலம் என்பது வேறு என்பதை ஊடகமாக நாம் முடிந்து வைத்திருக்கிறோம். திரும்ப வரட்டும். தொடர்ந்து அரசியல் பேசுவோம். உங்களுடைய விமர்சனங்களையும் உங்களுடைய மாறுபட்ட கருத்துக்களையும் மக்கள் பார்வைக்கு விட்டுவிடுகிறேன். விவாத சொல்ல அறக்களத்துக்கு நேரம் ஒதுக்கிற மாட்டேன். நன்றி.